இன்னைக்கு மதிய டைமில் கொஞ்சம் வீட்டில் க்ளீனிங் ஒர்க்லாம் இருந்தது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம தலைக்கு குளிச்சாச்சு. காலையில் ரொம்ப லேட்டாக சாப்பிட்டனால மதியம் சாப்பிடல. ஈவினிங் டைமில் ரொம்ப பசிச்சிருச்சு. அப்படியே சாப்பிட்டுட்டு இன்னைக்கு ஈவினிங் லைவ் ரொம்ப நேரம் இருக்க முடியல. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வேகமாகவே கட் பண்ணிட்டு வந்துட்டேன். செல்வா ஈவினிங்கே வீட்டுக்கு வந்துட்டா, வந்ததும் டயர்டாக இருக்குன்னு தூங்கினானா. நான் சாப்பாடு மட்டும் வச்சுட்டு என்னடா சமைக்கணும்னு ரொம்ப நேரம் யோசித்தேன். கத்திரிக்காய் இருந்ததா, சரி கத்திரிக்காய் வச்சு கூட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு கட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு சில டைமில் செல்வா எதுவுமே பண்ண மாட்டான். அவன் உண்டவன் வேலை உண்டுன்னு தான் இருப்பான். பட் அவன் மேலே எனக்கு பயங்கர எரிச்சலாகவும் கோவமாகவும் இருக்கும். அது யான்னு எனக்கே தெரியாது. ஒருவேளை அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு இருக்கிறதுனாலே எனக்கு கோவம் வருமானே தெரியாது. இதில் பெரிய சோகம் என்ன தெரியுமா? அவன் மேலே நான் கோவமாக இருக்கேன்னு அவனுக்கே தெரியாது. அவன் வாட்டில் தம்பி ஃபோனு தான் பார்த்துட்டு இருப்பான். இன்னைக்கு கத்திரிக்காய் கூட்டும் வத்தல் தான் பொரிச்சேன்னா அப்படியே சாப்பிட்டு கொஞ்சம் சாதம் இருந்தது, அப்படி தண்ணி மட்டும் ஊற்றி வச்சாச்சு. இன்னைக்கு ருபைஷா, பானு, அஸ்பியா, மோஷஸ், யாழினி, அர்ஷ், ரவி, சௌமியா, கார்த்தி, திவ்யா, சர்வேஷ், உங்க எல்லாருக்குமே இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே விஷ் பண்ணிட்டேன்.